உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னை ஆவடியில் சுதந்திர தினத்தை ஒட்டி பாஜக சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட், விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நாளை 79வது சுதந்திர தின விழா கொண்டாடும் நிலையில் அதனை அனுசரிக்கும் வகையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி ஆனது நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள் பங்கேற்று தேசிய கொடி ஏந்தி பேரணியில் பங்கேற்றார். இதன் காரணமாக ஆவடி பூந்தமல்லி சாலை முழுவதுமாக போலீசாரால் மூடப்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரி, வேலைகளுக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பூந்தமல்லி செல்வதற்கு இது ஒரு வழி மட்டுமே என்பதால் காலையில் பள்ளி, வேலைகளுக்கு செல்வோர் இந்த வழியை பயன்படுத்த முடியாமல் காவல்துறை தடுத்ததால் போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பாதை ஒரு வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டது. இதனால் இருபுறமும் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அரசு பேருந்துகள், ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவையும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. இதனைத் தொடர்ந்து ஆவடி செக் போஸ்ட் காமராஜர் சிலை துவங்கி ஆவடி மாநகராட்சி வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இந்த தேசிய கொடி ஏந்தி எல்முருகன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இறுதியாக பேரணி நிறைவில் எல்முருகன் பொதுமக்களிடம் பொது மேடையில் பேச்சு நடத்தினார். இதனால் இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதிக அளவில் பாஜகவினர் குவிந்ததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்துகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.